மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் நிறைய நம்ம விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கோம். என்னோடய சேனல்ஸை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய ரேக்கி சம்மந்தப்பட்ட ஸ்விட்ச் வேர்ட்ஸு, நியூமராலஜிக்கல் நம்பர்ஸு, அதுக்கப்புறம் ஹீலின்ற ஒரு ஏஐ டிவைஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ என்ன நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா, சில கதைகள் மூலியமாக என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸும் நான் எப்படி இதில் நல்லா முன்னேறி வரத்துக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிது அப்படின்றத சில கதைகள் மூலியமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். கதைனாவே எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். சரி, கடவுள் மேலோகத்தில் 2 உருவங்களை செஞ்சிட்டு இருந்தாங்களாம். ஆண் உருவம், பெண் உருவம் அப்படின்றத செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியாக ஒரு ஏஞ்சல் போயிட்டுருக்கும்போது அவங்க கடவுள்கிட்ட பார்த்து, இந்த மாதிரி கடவுளே, நீங்கள் நானும் பார்த்துட்ருக்கேன், 2 உருவங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க. அதில் ஆண் உருவத்தை ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் செஞ்சு பூலோகத்துக்கு அனுப்பிட்டீங்க. அப்போ இப்போ பெண் உருவத்துக்கு ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்கிறத நான் கவனிச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ரொம்ப 2 மாதமாக 3 மாதமாக நீங்கள் அதுக்காக ரொம்ப உன்னிப்பாக அதுக்கு டைம் கொடுத்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கதை நான் பார்த்துட்ருக்கேன். இது எதனால் நான் தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இதையே நீங்கள் டைம் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் கடவுள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, பெண்களுக்கு நான் ரொம்ப அவங்களுக்கான விஷயத்த அவங்க எல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாகவும், அவங்க எல்லாம் செய்யக்கூடிய, அதாவது மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டியாகவும், நிறைய விஷயங்களுக்கு அவங்க எல்லாத்துக்கும் அவங்க முன்னிருந்து செய்கிறதுக்கான சக்தியை கொடுத்து அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்காக நான் பொறுமையாக டைம் எடுத்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏஞ்சலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஆஹா, ரொம்ப சூப்பராக நீங்கள் சொல்கிறீங்களே, இது நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது, இவ்வளோ பெரிய சக்திகளை நீங்கள் கொடுத்து பெண்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த உருவத்தை பார்த்த உடனே ஏஞ்சலுக்கு என்ன ஒரு ஆர்வம் வந்ததுன்னா, இவங்களுடைய உடல் அழகு ரொம்ப அற்புதமாக இருக்கே, நான் அவங்களுடைய பாடியை டச் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் கேட்குறாங்க. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாங்க, ஓ, தாராளமாக டச் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏஞ்சல் என்ன பண்ணாங்கன்னா, அந்த உருவத்தை போய் அழகாக டச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட உடலை டச் பண்ணி பார்த்த உடனே ஏஞ்சலுக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோ மென்மையாக இருக்காங்களே, இவ்வளோ சாஃப்டாக இருக்காங்களே, இவங்களுக்கு எப்படி இவ்வளோ சக்திகளை நீங்கள் அவங்க எப்படி நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறீங்க, அவங்க எப்படி மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் கேட்குறாங்க. அது கடவுள் என்ன சொன்னார்னா, அவங்க உடல் அளவில் வெளியில் தான், தோற்றத்தில் தான் அவங்க சாஃப்டானவங்க, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான நேச்சர் கொண்டவங்க, எல்லாத்தையும் எதிர்கொண்டு செய்யக்கூடிய சக்தி கொண்டவங்க, மல்டி டாஸ்கிங்லாம் ஈஸியாக செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாங்க. அப்போ இன்னும் ஏஞ்சல் கேட்குறாங்க, சரி, இது இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க, சரி, நான் அவங்க முகம் அழகாக இருக்குது, நான் அந்த முகத்தை டச் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ, டச் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஏஞ்சல் போய் அழகாக அவங்களுடைய முகத்தை தடவி கொடுக்குறாங்க. அப்போ என்ன இது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கை ஒரே ஸ்டிக்கியாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி பிசுப்பாக இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ கடவுள்கிட்ட கேட்குறாங்க, என்ன நீங்கள் சொன்னீங்க, இவங்களுக்கு இவ்வளோ அழகான உருவத்தையும் கொடுத்து ஸ்ட்ராங்கு எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் முகத்தில் தொட்டு பார்த்தா ஒரே ஸ்டிக்கியாக இருக்கே, பிசுப்பாக இருக்கே, ரொம்ப அவங்களுக்கு அதீதமாக நீங்கள் கஷ்டத்தை கொடுத்துட்டிங்களா, எல்லாமே தாங்கிப்பாங்க அப்படின்ற பேர்டனை நீங்கள் ஏதோ கொடுத்துட்டிங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் கேட்குறாங்க. அதுக்கு கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, அது அவங்களுடைய டியர்ஸு, அது அவங்களுடைய கண்ணீர் அப்படின்ற மாதிரி கடவுள் சொல்கிறாங்க. அப்போ ஏஞ்சல் கேட்குறாங்க, எதுக்காக கண்ணீர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் கேட்குறாங்க. அது கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் அவங்களுடைய ஒரு பிக்கெஸ்ட் டூல், அதாவது இதுதான் அவங்களுடைய பெரிய ஆயுதம் அப்படின்ற மாதிரி அவர் கடவுள் சொல்கிறாங்க. அப்போ திரும்பவும் இது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் கேட்குறாங்க, இது நீங்கள் எப்படி பிக்கெஸ்ட் டூல் சொல்கிறீங்க, எனக்கு புரியல, எனக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் கேட்குறாங்க. அது கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப கத்தணுன்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அதை சந்தோஷமாக ஒரு ஸ்மைல், ஒரு புன்னகையை இது பண்ணி அவங்க அதை மறைச்சிடுவாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, அவங்க கண்ணீர் விடணும், ஒரு அழுகையின் உச்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க பாட்டு பாடியே அவங்க அதை மறக்கிறதுக்காக, அவங்க கண்ணீரை மறக்கிறதுக்கு பாட்டு பாடி அதை கடந்து போவாங்க. அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு
ஒரு சந்தோஷம் வருது, ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அவங்க ஒரு ஆனந்த கண்ணீர், அவங்களுக்கே தெரியாத அவங்க கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் வந்து வர வச்சு அவங்க வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, பயம் வந்து ஆட்கொள்ளுது அப்படின்னு சொன்னால் அந்த பயத்தை மறைக்கிறதுக்காக அவங்களும் மீறி அவங்க வந்து சிரித்து சிரித்து அதை வந்து வந்து மறைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் சரி அவங்க வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை தான் வந்து அவங்க வந்து எப்பயும் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாராம். ஸோ இதை கேட்டோடனே வந்து ஏஞ்சலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. ஓ வாவ் சூப்பர், இந்த மாதிரியான ஒரு விமன் கேரக்டரை வந்து நீங்கள் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ நீங்கள் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் விமனை தான் நீங்கள் வந்து செஞ்சு பூலோகத்துக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் வந்து சொல்கிறாங்க. உடனே அதுக்கு கடவுள் சொல்கிறான், இல்லை ரொம்ப அவசரப்படாதீங்க, அப்படிலாம் இல்லை, அதில் வந்து என்னென்னா அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து சொல்கிறார். ஏஞ்சலுக்கு புரியலையா, என்ன நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ அற்புதமான விஷயங்களும் சொல்கிறீங்க, அவங்களுக்கு வந்து உடல் அளவில் வந்து மென்மையை கொடுக்குறீங்க, உள்ளத்தளவில் வந்து சக்தியை கொடுக்குறீங்க, மல்டி டாஸ்கிங் கொடுக்குறீங்க, எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து தாங்கிக்கக்கூடிய இதுவும் கொடுக்குறீங்க, அன்கண்டிஷனல் லவ் கொடுப்பாங்கன்ற அளவுக்கு கொடுக்குறீங்க, இதுக்கும் மேலே வந்து என்ன ஒரு ட்ராபேக் இருக்க முடியும், அது என்ன ட்ராபேக்கு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் வந்து கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு கடவுள்னா, அவங்களுடைய பிக்கெஸ்ட் ட்ராபேக் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சக்தியே வந்து அவங்க மறந்து போகிறது தான். ஸோ இந்த இவ்வளோ சக்தியை வந்து அவங்களுக்கு கொடுத்து நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னாலுமே அவங்களுக்கே அந்த சக்தி இருக்கிறது அவங்க வந்து மறந்து போயிடுறாங்க. அதை வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிறத வந்து அவங்க வெளியில் கொண்டு வரதே இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள் முடிக்கிறார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதையில் என்ன புரியுது, நம்மளுக்கே வந்து இதில் வந்து தெளிவாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து அவங்களுக்குள்ளே இருக்க சக்தி வெளியில் கொண்டு வரதே இல்லை. எல்லாமே வந்து நிறைய வந்து கொடுத்துட்டே இருக்கணும், இப்போ ஒரு பெரிய கிவராக வந்து அன்கண்டிஷனல் லவ்வாக வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய சக்தியை, அதாவது அவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த பேஷனோ அந்த விஷயத்தோ வெளியில் கொண்டு வரதுக்கு அவங்க எதுவுமே முயற்சி பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி இப்போ எந்த ஒரு நிலையில் பெண்கள் இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதும் சரி, நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், யார் எப்படி இருந்தாலும், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டான இதுலேயும் இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே உங்களுடைய பேஷனை நீங்கள் வெளியில் கொண்டுட்டு வரீங்களா, ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் செய்கிறீங்களா. எல்லாருமே நம்ம வந்து ஓடிட்டே இருக்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம ஃபேமிலிக்காக நம்ம செஞ்சிட்ருக்கோம், இல்லை சொசைட்டிக்காக செஞ்சிட்ருக்கோம். எல்லாம் வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும், அவங்களுக்கும் நம்ம வந்து எல்லாமே தேவைகளை வந்து ஹெல்ப் பண்ணணும், நம்ம ஃபேமிலியை சந்தோஷப்படுத்தணும், அதுக்கு நம்ம இது பண்ணணுன்றதில் தான் எல்லாருமே ஓடிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு உண்டான ஒரு பேஷன் கட்டாயமாக வந்து எல்லாருக்குமே இருக்கும். அந்த பேஷனை நீங்கள் வெளியில் கொண்டுட்டு வரீங்களா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த பேஷனை வந்துட்டு சின்ன வயசில் நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் எதுவுமே கஷ்டப்பட்டே இருக்க மாட்டீங்க, ஈஸியாக நீங்கள் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் வளர வளர அது வந்து உங்களுக்கே தெரியாத மறந்து போகிறது தான் அது வந்து இப்போ நம்ம கதையில் சொன்ன மாதிரி உங்களை சக்தியை நீங்கள் வந்து மறந்து போயிடுது. அதை நீங்கள் திரும்ப மீட்டு கொண்டு வரணும், உங்களுக்குள்ளே இருக்க அந்த கான்ஃபிடென்ஸை நம்ம மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு விஷயம், அதாவது ஒரு சின்னதாக ஒரு 100 ரூபாவாவது நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஒரு 100 ரூபா உங்கள் கையால் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, உங்களுடைய பேஷனை கொண்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வர ஒரு சந்தோஷன்றது வந்து என்றைக்குமே உங்களுக்கு காலத்துக்கும் வந்து அந்த சந்தோஷம் வந்து என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஷன் அப்படின்றத வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சில பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், அது வந்து தெரியாத இருக்கலாம். அதாவது எப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் எதை செஞ்சீங்கன்னா ரொம்ப ஆனந்தப்படுவீங்க, அதாவது சந்தோஷப்படுவீங்க, யாராவது சொல்லி செய்கிறது பேர் வந்து பேஷன் கிடையாது. உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம், ஏதாவது வந்து ஈவன் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லை ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு க்ரியேட்டிவான ஒரு விஷயம், ஈவன் கார்டனிங் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ அந்த உங்களுக்கு எது வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்றது வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாளோ இல்லை உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த பேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து முன் வரணும். ஏன்னா அதுதான் உங்களுடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொண்டு வரதுக்கு உதவி பண்ணும். நீங்கள் எதுவுமே பண்ணாத ஒரு ட்ரைடான ஒரு இதுவாக இருக்கிறத விட நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பிளாசமிங்கான ஒரு ஃப்ளவராக இருக்கிறது தான் வந்து கடவுள் வந்து ஆசைப்படுறார். ஏன் நமக்கே நம்ம நினைப்போம் பெண்களுக்கு
ஏன் வந்து கடவுள் வந்து இவ்வளோ கஷ்டங்களை கொடுத்துட்டே இருக்காரு, எப்போ பார்த்தாலும் கஷ்டன்றது நமக்கு தானே ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்க அந்த சக்தியை நீங்கள் வந்து மறந்துட்டீங்க. அந்த சக்தியை வெளியில் கொண்டு வரதுக்காக தான் வந்து கடவுள் வந்து அவ்வளோ சங்கடங்களும் வந்து கொடுத்துட்ருக்காரு. இது மூலியமானாவது இந்த சங்கடத்துலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினச்சியாவது நீங்கள் வந்து உங்களுடைய சக்தியை வெளியில் கொண்டு வர மாட்டீங்களா அப்படின்றதுக்காக தான் கடவுளும் வந்து ஆதங்கத்தோடு வந்து காத்துட்ருக்காரு. உங்களோட சக்தியை நீங்கள் வெளியில் கொண்டு வாங்க. ஏதாவது ஒரு பேஷனை நீங்கள் கண்டுபிடிங்க. அதுலேருந்து வந்து நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தையும் வந்து நீங்கள் வந்து அதிகரிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய பல தகவல்களை நம்ம இன்னும் நிறைய வர வீடியோஸில் வந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது கதைகள் வேணும், இல்லை எது சம்மந்தப்பட்டாத ஒரு தகவல் வேணும்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து போடுங்க. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கதைகளை வந்து நாங்கள் நிறைய கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி. நன்றி, வணக்கம்.